அப்ப இந்த நிலவு காலில் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா, இது இந்த நிலவுகளுடைய கட்டைன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் நிலவுகளுடைய கட்டை. அப்ப இந்த நிலவுகளோட கட்டை அப்படின்னா, அந்த கட்டை 4க்கு 3 இருக்கலாம், 5க்கு 4 இருக்கலாம், 6க்கு 4 இருக்கலாம். அது சைஸே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்னன்னா, இந்த கட்டடத்துடைய இந்த உள்ளளவுகள் இது சரியா இருக்கணும். உள்ளளவுன்னா என்ன? இது கட்டையோட அடிமட்டம், மேமட்டம் சொல்ல, கட்டையோட அடிமட்டத்துக்கும், இதுதான் அடினா இந்த அடிமட்டத்துக்கும் இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தோட அடிமட்டத்துக்கு டேப் பிடிச்சா சில அளவுகள் பர்ஃபெக்டா வரணும். அதே மாதிரி இந்த இடத்துடைய கதவுகளுடைய உள் பக்கத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த உள் பக்கம், இங்க மாதிரி இது இருக்குமோ இந்த இதுக்கும், அதே மாதிரி இதுக்கும் இந்த உள்ளளவுகள் பர்ஃபெக்டா அமைஞ்சதுனாலே அவங்களுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் பாக்கியம் நிச்சயமா கிடைச்சே தரும். அப்படி என்ன அளவுல வைக்கலாம் அப்படின்னா, நம்ம மினிமம் ஒரு நிலவுகால் அப்படின்னா ஒரு 7க்கு 3 வைப்போம், 7க்கு 3 வைப்போம். இது அவுட்ரு கவுட்ரு. நம்மளுக்கு இங்க அவுட்ரு கவுட்ரு முக்கியம் இல்லை, உள்கூடு அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உள்கூடு முக்கியம் அப்படின்னோம்னா, ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு வேணுமா நிலவுகால எவ்வளவு உயரம் வேணுமாலும் தூக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் நிலவுகால 7 அடி வைக்கலாம், 8 அடி, எவ்வளவு கொஞ்சம் பெருசா கூட வைக்கலாம். ஆனா வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிலவுகால மெயின் கதவுகளை அந்த 7 அடிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி முதல்ல அமைச்சுக்குங்க. அப்ப ஒரு நிலவுகால் இப்படி அமைக்கிறோம்னா, இந்த கட்டையுடைய உள்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அளவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்கணும்? ஒரு 72 இன்ச்சு. இப்ப எல்லாமே நான் இன்ச்சு கணக்கில் சொல்றேன். இப்படி இந்த இது 72 இன்ச்சு இருக்கலாம். 75 இன்ச்சு எத்தனை இன்ச்சு? 5 12 60, 6 12 72, 6 அடி வர்ற மாதிரி, 6 அடி வர்ற மாதிரி 72 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சா அந்த ஜாதகத்துல குலதெய்வத்தோடைய அனுகிரகம் முதல்ல பரிபூர்ணமா கிடைக்கும்.